Hi friends, நம்ம இன்னைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அடிஷனல் ஒர்க் ஷீட் லெசன் நம்பர் 3 விச் இஸ் மை பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 99 ரீட் பண்ணுங்கள், அதை ரைட் பண்ணவும் நமக்கு தெரியணும் 1 to 99 வரைக்கும். இங்கே உங்கள் டீச்சர் டிக்டேட் பண்ணுற நம்பரை எழுதணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 500 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் 500 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 250 அப்படின்னு சொன்னால் 250 எழுதணும். 125 அப்படின்னு சொன்னால் 125 எழுதணும். இங்கே பாருங்கள், கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே ஒரு அந்த பாக்ஸ்லேயும் 10 தான் இருக்குது. அப்போது 10ல் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 10s. 1ஸ்ல எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 இருக்குது. அப்போ 4 1s. டோட்டலாக 24. இந்த நம்பர் என்ன? 24. குரூப்ஸ் as 10s and write the numbers. இதை நம்ம கவுண்ட் பண்ணணும். 10 10 குரூப் பண்ணணும். கவுண்ட் பண்ணி 10 10 குரூப்பை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல குட்டி குட்டியாக அந்த வந்து சின்ன சிக் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 10 10 கவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக 5 10s இருக்குது. ஒன்ஸில் எதுவுமே இல்லை, 0. அப்போ டோட்டலாக 50 சிக்கன்ஸ் இருக்குது. சர்க்கிள் 28 பிளாக்ஸ். 28 பிளாக்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணோம். அப்போ 10 பிளாக்ஸில் 2ம் 1 பிளாக்ஸில் நம்ம 8 கவுண்ட் பண்ணி 8 வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 இதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். இது 28 பிளாக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரேஸ் அண்ட் மேட்ச். இந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடை கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கே நான் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடில் எல்லாத்தையும் நம்ம 23 எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே எத்தனை இருக்குது ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். இதில் நமக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 இருக்குது. அங்கிட்டு 1 இருக்குது, 81. ஸோ அப்போ 81 மேட்ச் பண்ணிட்டோம். இது 23. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 66. அடுத்தது இது 49. கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். சர்க்கிள் த பிளாக்ஸ் அண்ட் மேக் த நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணோம், ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். 43. இப்போ 4 10s நம்ம ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸில் வந்து நம்ம 3 ரவுண்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே 16. அப்போ ஒரே ஒரு 10ம் 6 1s நம்ம ரவுண்ட் பண்ணணும். சரியா? அடுத்தது பார்க்கலாம். சர்க்கிள் த நம்பர்ஸ் டு மேக் 82. ஸோ இங்கே 80 20 10 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 6 7 2 இதுலேருந்து நம்ம 82 நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சர்க்கிள் அண்ட் ஷோ த நம்பர் 56. ஸோ இங்கே 56 நம்ம அதே மாதிரி 5 10s-ஐயும் 6 1s-ஐயும் நம்ம சர்க்கிள் பண்ணி காமிக்கணும். இப்போ இங்கே 6 1s வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது டிக் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா அந்த டிஜிட்டோடைய பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4ஓட பிளேஸ் வேல்யூ 4 1s. 9ஓடது 9 10s. இங்கே 3ஓடது 3 1s. 6ஓடது 6 10s. Who am I? I have 4 10s and 5 1s அப்படின்னா அது என்னது? 45. I have 3 10s and 11 1s அப்படின்னா 11 1s. ஒன்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு 10க்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? 10 வந்துச்சுன்னா அதை நம்ம 10ஓட சேர்த்துருவோம். 10s-ஓட சேர்த்துருவீங்க. 11 இருக்குது அப்படின்னா அந்த 10 நம்ம என்ன பண்ணோம், அந்த 10s-ஓட சேர்த்துட்டோம்னா அப்போ 4 10s ஆகிடும். அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு 1s தான் இருக்கும். அப்போ 30. இந்த பாருங்க எழுதி காட்டுறேன். 11 1s. இதில் இருக்க 10 வந்து நம்ம மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது 40 ஆகிடும். அப்போ 4 10s ஆகிடும். கரெக்டா? இங்கே 1s மட்டும் 10 அங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரே ஒரு 1s தான் நமக்கு இருக்கும். ஸோ அதான் நமக்கு 41 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி கொஸ்டின் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ ஹாவ் 1 10 and 30 1s. 30 1s இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம தனித்தனியாக பிரிச்சோம்னா 3 நமக்கு 10s வந்து தனியாக வரும். அப்போ அதை நம்ம 3 அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம 40 ஆகிடும். ஓகேவா? 10 + 3 30 வந்து 40 ஆகிடும். அப்போ 40 டோட்டலாக 40 இருக்குது. ட்ரா த ரிமைனிங் பிளாக்ஸ் டு ஷோ த நம்பர் 34. ஸோ 34 வர மாதிரி நம்ம ரிமைனிங் பிளாக்ஸை வரைஞ்சிருக்கோம். அடுத்தது ட்ரேஸ் அண்ட் மேட்ச். இங்கேயும் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். போன சம் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஓகே, இங்கே 33 மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 36 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே 63 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது 66. ஸோ இதையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் தீஸ் 2 numbers த சேம். 2 நம்பரும் சேமான்னு கேட்குறாங்க. எஸ். 10s-ல பாருங்க 3 இருக்கு. இங்கே வந்து 1s-ல வந்து 4 இருக்கு. அப்போ டோட்டலாக 34 இருக்கு நமக்கு. இங்கே பாருங்க 2 10s மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்த சைடு 10s கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் 10 நம்ம கவுண்ட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். அப்போ 10s வந்து நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அப்போ 1s வந்து 4 இருக்கு. அப்போ 34. ஸோ எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். கலர் அண்ட் ஷோ 42 in 3 different ways. ஸோ நம்ம என்ன கலர் பண்ணி 3 different ways காட்டணும். நான் இங்கே சர்க்கிள் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சர்க்கிள் பண்ண எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்கோங்க. இங்கே 4, இந்த பக்கம் 2. அப்போ 4 2 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துல 10s வந்து 3 10s தான் எடுக்கிறேன். ஓகேவா?
கீழே வந்து ஒன்ஸில் வந்து நான் அந்த 10க்கு பதிலாக ஒன்ஸில் வந்து 10 இதையும் கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுவுமே நமக்கு என்ன 3 10s, இங்கே 12 ஒன்ஸ், இது சேர்த்தாலும் நமக்கு 42 தான் வரும். அதே மாதிரி இங்கே வந்து நான் 2 10s எடுத்திருக்கேன். அந்த பேலன்ஸ் இருக்க 2 10ஸ்க்கு பதிலாக ஒன்ஸில் வந்து நான் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல 2 10s அண்ட் 22 ஒன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது டிக் த ஆப்ஷன்ஸ் தட் ஷோ 27 வரதை நம்ம டிக் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2 10s இருக்கு. 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் பிளாக்ஸ் 7 இருக்கு. மித்த எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே 27 கரெக்டாக இருக்கு. ஓகே, டிக் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து 2 + 7 27 கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 2 10s + 7 ஒன்ஸ், இது நமக்கு 27 தான். அதே டிக் பண்ணிக்கலாம். ஸோ 70 + 2 கிடையாது, இது லாஸ்ட்ல இருக்கிறதும் கிடையாது. ஸோ மேலே இருக்க அந்த 2 பாக்ஸ் மட்டும் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது கவுண்ட் அண்ட் ரைட், இதை நம்ம கவுண்ட் பண்ணணும். கிரையான்ஸ் 10 இருக்குதுல்ல, அதெல்லாம் டென்ஸ்ல நம்ம எழுதணும். ஒன்ஸ்ல இருக்கிறது வந்து 1 இருக்கிறத ஒன்ஸ்ல எழுதணும். இப்போ கிரையான்ஸ் டென்ஸ்ல இருக்கிறது கவுண்ட் பண்ணா 9 10s வருது. ஒன்ஸ் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9, இங்கேயும் நமக்கு 9 ஒன்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.